11 பாருங்க. நீதிமொழிகள் 11 12. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவன் என்ன பலனை பெறுவானா? மெய் பலன், உண்மையான பலனை பெறுவான். ஹalleluya. அந்த நீதியை விதைப்பதுனா என்னது? நீதியை விதைப்பதுனா என்னது? இப்ப நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்களேன், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு விதைச்சு கொண்டே இருக்கிறோம் பாத்தீங்களா? இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த விதைக்கிறவனை மெய் பலனை பெறுவான், உண்மையான பலனை பெறுவான். நீங்க நினைச்சுக்கிறீங்க உண்மையான ஒரு பலன் அப்படின்னா பலசாலி மட்டும்தான் பலன் இல்லை. ஒரு பலசாலியா இருப்பான் சிலர்ல. இப்போ கோலியாத்தும் பலசாலி தான் தானே? கோலியாத்து பலசாலி தானே? தாவீதை விட கோலியாத்து பலசாலியா தானே இருக்கான். சூழ்நிலை எல்லாம் பலசாலியா தானே இருக்கான். ஆனா அவனால ஜெயிக்க முடியலையே. ஆனா வேதம் சொல்லுது, நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான், மெய் பலனை பெறுவான். அவன் நீதியை நீங்கள் பேசும் பொழுது, நீதி வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்க போகிறது. இந்த கிராமத்தில் இப்படி நடக்கும், இயேசு கிறிஸ்து இதை செய்ய போகிறார், இப்படி தேவ வார்த்தையின்படி நீங்கள் நம்பி விதைக்கும் பொழுது நீங்கள் மெய் பலனை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. இதை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த கிரியை இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இது உங்களுக்குள் வேலை செய்யும். உங்களுக்கு வேலை செய்யும் பொழுது மெய் பலனை உங்களுக்கு கொடுக்கும், உண்மையான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஹalleluya. அந்த பலனிலே உங்களுக்கு வேதனை இருக்காது. அந்த பலன் உங்களுக்கு துக்கத்துக்கு நேராக கொண்டு போவார். ஆமென். அப்போ அது வரும். அடுத்த வசனம் படிங்க. நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். நீதி எதுக்கு ஏதுவாக இருக்கிறது? ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவனுக்கு என்ன இருக்குமா? மரணத்துக்கு ஏதுவாக இருக்குமா? தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவானவராக இருக்கணும். அப்போ நீதியை நீதி ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நீங்க விசுவாசத்தை பேசும்பொழுது உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு முன்னாடியே வந்தது. இதெல்லாம் நாம இதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? படிச்சிருப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல படிச்சிருப்பாங்க. ஆனா படிச்சிருந்தாலும் ஏன் உங்களுக்குள்ள செயல்படல? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் அவனுக்குள்ள இல்ல. ஹalleluya. இந்த தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்துல தேவனை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தைகளையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. அவர்கள் சுய நீதியை தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள், சுய பலத்தை தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள், சுய பக்தியை தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள், சுய ஞானத்தை தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனா நாமோ தேவ பக்தியை நம்பிக்கொண்டிருக்கிறோம், தேவ நீதியை நம்பிக்கொண்டிருக்கிறோம், தேவ வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய ஜீவ வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் விழுவார்கள், நாம் எழுப்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுறவங்க வெற்றி பெறுகிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் சபைக்கு வரலாம், எது வரலாம், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தரித்து அந்த வார்த்தையை பேசுவது, அந்த வார்த்தையை சிந்திப்பது, அந்த வார்த்தை தான் என் வாழ்வில் நடக்கும் என்கிறதை நீங்கள் உறுதியாக இருப்பது. இதுதான் உங்களை வெற்றி கொண்டு வரும், இதுதான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும், இதுதான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும், இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். ஹalleluya. இது இல்லாதவர்கள் வெற்றி பெற முடியாது. பட்டயம் இல்லாம சும்மா சுழத்திட்டு இருந்தா ஒன்றும் வேலை செய்யாது. தேவ வசனத்தை எடுத்து அதை பட்டயத்தை கூர்மையாக்க வேண்டும். அந்த பட்டயத்தை கூர்மையாக்கணும். கூர்மையாக்கணும் என்னது? உறுதியாய் நம்பணும். அந்த வார்த்தையை உறுதியாய் நம்பும் பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் வார்த்தையை நம்புவதற்கே நீங்கள் தள்ளாடி கொண்டிருப்பீங்களா? நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் பட்டயத்தை எடுப்பதற்கே நம்பி எடுத்து கொண்டிருந்தால் எப்படி பட்டயத்தை எதிரி முன்பாக சுழற்ற முடியும்? எப்படி நீங்க விசுவாசத்துல பேச முடியும்? பட்டயத்தை எடுப்பதற்கே உங்களுக்கு பலம் இல்லைன்னா எப்படி நீங்க எதிரியை ஜெயிக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கே உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள்? எப்படி உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று நம்புவீங்க? பதில் வராதுன்னு நீங்க பதில் நமக்கெல்லாம் வருமா அப்படின்னு நினைச்சாலே வராது.
ஹalleluya. உறுதியா இருக்கணும். நான் என்னுடைய நீதி இல்ல, தேவனால் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை நான் அவர் எனக்காய் மரித்து எழுந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நீதி உண்டாயிருக்கிறது. அது எனக்கு ஜீவனா இருக்கிறது. அது என்னை மரணத்திலிருந்து தப்ப வைக்குது. மரணத்துக்கு போகிற சூழ்நிலையிலிருந்து தப்ப வைக்குது. கடந்த சூழ்நிலை மரித்து போகிறார்கள். பாவம் எதிரோ மரணத்துக்கு கொண்டு போகிறது. அது உங்களுக்கு வாய்க்காது. ஹalleluya. இப்படி தேவன் இந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டுமானால் வார்த்தையை பொக்கிஷத்தை போல பாதுகாக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை பொக்கிஷம் போல பாதுகாக்க வேண்டும். எதை நீங்கள் தேடுகிறீர்களோ தேடுறையோ தினமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேட ஆரம்பிங்கள். தினமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்கள். தினமும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் நாவிலே பேச ஆரம்பிங்கள். நீதியை தினமும் உங்கள் வார்த்தையை வாயிலே விதைக்க ஆரம்பிங்கள். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பு